அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தங்கள் ராசியில் செவ்வாய், 2இல் குரு, 3இல் சூரியன், புதன், கேது, 4இல் சுக்கிரன். அடுத்து தங்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 10இல் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். 2இல் குரு, 3இல் சூரியன், கேது இருப்பதால் தாங்கள் மனதில் நினைத்தது அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். தங்களுக்கு உயர்வு உண்டு. நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நனவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் தெரியாமல் போய்விடும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். சனி தற்போது வக்கரகதியில் இருப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். லாபம் பல மடங்கு வரும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நன்மைகள் பெருகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. 3இல் கேது இருப்பதால் சகோதர உறவு தங்களுக்கு மேம்படும். ஆகவே சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் பூர்வீக சொத்து பிரச்சனை வகையில் வில்லங்கங்கள், பிரச்சனைகள் வரலாம். 10இல் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் தொழில் பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். தொழிலில் தங்களுடைய நேரடி கண்காணிப்பு தேவை. குடும்பத்தில் மனைவியின் பேச்சை தாங்கள் கேட்குதல் வேண்டும். மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை தாங்கள் கொடுக்க வேண்டும். 25ஆம் தேதி காலை 3 மணி முதல் 27ஆம் தேதி பிற்பகல் 1:35 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருங்கள். ராசியிலேயே செவ்வாய் இருப்பதால் சிலருக்கு கோபம் அதிகரிக்கலாம். சற்று பொறுமையாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.